ஒரு வார்த்தை மட்டும் சும்மா மீட்டிங் மட்டும் சொல்லுங்க. மேடம் ஒரு தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கனிமொழி எம்பி வழங்கினார். நிகழ்ச்சி முடிந்து கனிமொழி வெளியே வந்தார். அவரிடம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்காமல் எஸ்கேப் ஆனார். அதிமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் மது குறித்த நிருபர்கள் கேள்விக்கு மதுவால் இளம் பெண்கள் விதவைகளாகி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே மதுவிலக்குத்தான் என அடிக்கடி கூறி வந்தார். திமுக ஆட்சி 4வது ஆண்டை நெருங்குகிறது. ஆனால் டாஸ்மாக் மூடப்படவில்லை. மாறாக கள்ளசாராய சாவுகள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அரங்கேறி வருகிறது. அதிமுக ஆட்சியில் மதுவிலக்கு பற்றி பேசிய கனிமொழி தற்போது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து பதிலளிக்க வழியில்லாமல் விழிப்பிதுங்கி நிற்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர்.